சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் கிரைம் த்ரில்லர் ஜானரில் பிக் பாஸ் புகழ் பிரஜின், இவானா பருண், அனுபமா குமார் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அந்தரன் திரைப்படம் ஜூன் 26ஆம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில் வெளியாகிறது. காண தவறாதீர்கள். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியில் 24,125 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,261, லோ 24,039. நிஃப்டி 50 34 புள்ளிகள் அதிகமாகி 24,082 முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3,414 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 1,206, டிக்ளைன் 2,091, அன்சேஞ்சு 117, அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 93, லோயர் சர்க்கியூட் 86. 52 வீக் ஹை பார்க்குறப்ப 105, லோ பார்க்குறப்ப 34. பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. செக்டாரல் இண்டிசஸ்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் 1.37% சரிஞ்சு முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 2.25% ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி மார்க்கெட்ல 109 புள்ளிகள் அதிகமாகி 77,100 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு விலை இன்னைக்கு பார்க்குறப்ப 0.63% அதிகமாகி 1,42,160 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.14% அதிகமாகி 2,17,627 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.91% சரிஞ்சு 6,608 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்க இதை பத்திலாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்விகளும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சார்ட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், பங்குச்சந்தை ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஆமா, நாளைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா. இன்னைக்கு அந்த மார்க்கெட் எப்படி சார் பாக்குறீங்க? சந்தையை பொறுத்தவரை அந்த ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ங்கிறது தொடர்ந்துகிட்டு இருக்கு வித் ஸ்லைட் புல்லிஷ் ட்ரெண்ட். ஓகே, அந்த ட்ரெண்ட் நிச்சயமா வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ங்கிறதுல வந்து எந்த, அதாவது பேரிஷ் ட்ரெண்ட் இல்ல, புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கா இல்லையோ, பேரிஷ் ட்ரெண்ட்ங்கிறது இல்லைங்கிறது தெளிவா இருக்கு. அட்வான்ஸோட டிக்ளைன் ஜாஸ்தியா இருக்குதுன்னா கூட மத்த பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா செக்டார் அக்ராஸ் செக்டார் பார்த்தா பல செக்டார்ஸ் இன்னைக்கு கூட வந்து ஏற்றத்துல தான் வணிகம் நடந்திருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஆட்டோ செக்டார்லாம் 2% மேல ஏறி இருக்கு. மெட்டல் 1% மேல இறங்கி இருக்குன்னா அதை பத்தி நம்ம முன்பு பார்த்தோம். கடந்த வாரம் சொன்னோம், அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இப்படி இருக்கிறதுனால பட் எந்த விதமான பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கவும் இல்லை. பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல்ல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அங்கங்க நடந்துகிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். ஆனால் மதியத்திற்கு பிறகு நண்பகலுக்கு பின்னர் மெல்ல மெல்ல கொஞ்சம் செல்லிங் ஆரம்பிச்சதுங்கிறது உண்மை. அது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அது வந்து நிச்சயமா அது வந்திருக்கும். அது போக சர்வதேச சந்தைகள் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜப்பானிய பங்குச்சந்தை மீண்டும் எவ்வளவு 5% இறக்கத்தை சந்தித்ததோ இந்த வாரத்துல இன்னைக்கு திரும்ப 5% ஏறிடுச்சு. 3000 புள்ளிகளுக்கு மேல அதிகரிச்சு 72,400 வணிகம் நடக்குது. US 100ன்னு சொல்லக்கூடிய அந்த முன்பேர வணிகத்துல 2%க்கு மேல ஏறி இருக்கு. ஸோ சர்வதேச சந்தைகள்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. அந்த ட்ரெண்ட் இங்கேயும் இருக்கு, பட் அந்த அளவுக்கு இங்க இல்ல. பட் பை அண்ட் லார்ஜ் நமக்கு நல்ல டேட்டா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. கச்சா எண்ணெயினுடைய விலையிலிருந்து, வெள்ளியுடைய விலையிலிருந்து, தங்கத்தினுடைய விலையிலிருந்து, ஏன் ஈவன் நம்முடைய ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மாற்று விகிதம் பார்த்தால் கூட இன்னைய தேதிக்கு நமக்கு எல்லாமே கொஞ்சம் சாதகமான சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கதான் பாக்குறோம். சில்வர் பிரைஸ் கிராஷ் ஆயிருக்கு. கோல்டு விலையும் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இப்ப கோல்டுல சில்வர்ல முதலீடு பண்றதுங்கிறது சரியானதா இருக்குமா? நிச்சயமா வந்து முதலீட்டை வரைக்கும் துவங்க விட்டவர்கள், துவங்க தவறியவர்கள் முதலீட்டை துவங்குவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம். அப்ப கூட நான் திரும்பவும் வழக்கம் போல நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி எஸ்ஐபி முதலீடாக செய்வதுதான் நல்லது. மாதம் மாதம் வாய்ப்பு போயிடும் தவறிடும் நினைச்சீங்கன்னா வாரம் பண்ணுங்க. ஈவன் தினசரி ஒரே ஒரு யூனிட், ஒரு வெள்ளி, ஒரு ETF வாங்கி வைங்க. அது மாதிரி வாங்கலாம், தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை துவங்குவதற்கான காலகட்டத்தை நோக்கி நம்ம மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது தான் நான் பாக்குறேன். இது பாட்டமானா நிச்சயம் இது பாட்டம்னு சொல்ல முடியாது. ஓராண்டுக்கு முன்பு என்ன லெவல்ல இருந்தது அப்படிங்கிறது தெரியும். போன வருஷம் வந்து நம்ம 2025 ஜூன் ஜூலை அந்த காலகட்டத்துல வந்து தங்கம் வந்து $3,372 இருந்தது. சோ இப்ப அதற்கு பிறகு அந்த $3,300 $400 இருந்து $5,400 தொட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு துவக்கத்துல ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு. அதற்கு பிறகு இப்ப மீண்டும் $4,000 கீழே வந்திருக்கு. இந்த $4,000 கீழே வந்திருக்குங்கிறது போன வருஷம் ஜூன் ஜூலை டேட்டா அந்த லெவல் கிடையாது. இந்த லெவல் எப்ப இருந்தது கடைசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர்ல இந்த மாதிரி இருந்தது. $4,000 கீழே அங்க இருந்தது ஏற ஆரம்பிச்சு $5,400 போனது. மீண்டும் அந்த அக்டோபர் 2025 இருந்த லெவலுக்கு வந்திருக்கு.
$4000 கீழே. இதே நீங்க போன வருஷம் ஓராண்டுக்கு முன்புன்னு பார்த்தா $3300, இன்னும் கூட ஒரு 20% குறைவாகத்தான் இருந்தது. அதனால அதே லெவலுக்கு போகணும்னு கட்டாயம் இல்லை, பட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நான் ஐ வில் நாட் ரூல் தட் அவுட். சோ இந்த சூழல்ல இப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல் இருக்குங்கிறப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப ஹை. முன்பு முதலீடு செய்ததை விட, போன மாசமோ அதற்கு முந்தைய மாதமோ அதற்கு முன்போ முதலீடு செய்ததை விட இப்ப முதலீட்டை துவக்குவதற்கு SIP அடிப்படையில நிச்சயமா இது ஒரு நல்ல வாய்ப்பை மீண்டும் கொடுக்க துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே விடுபட்டு போனவர்களுக்கு தொடர்ந்து முதலீடு செய்திருக்கவர்கள் அவர்களுடைய இதை தொடங்கலாம். பட் லம்சமா முதலீடு பண்ணணுமான்னா அதை தவிர்ப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளி எடுத்துக்கங்க, இப்ப தங்கத்தை பத்தி சொன்னோம், வெள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு துவக்கத்துல ஜனவரி மாதம் தொட்ட உச்சம் பாத்தீங்கன்னா $116. ஓகே, இந்த 116 இருந்து இப்ப $58 வந்திருக்கு. $58 கீழே வந்துருச்சு, பாதிக்கு பாதி. ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா உச்சத்திலிருந்து 50% காணாம போயிடுச்சு. பட் இந்த $57 கடைசியா எப்ப இருந்தது போன ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ற ஆண்டு டிசம்பர், அதாவது நான் ஜனவரியில தான் உச்சத்தை தொட்டது சொல்றேன், ஆனா அதற்கு ஒரு மாசம் முன்பு, 1.5 மாசம் முன்பு டிசம்பர் 2ஆம் தேதி எல்லாம் பார்த்தா $57 $58 இருந்தது. அந்த லெவலுக்கு டிசம்பர் மாதம் 2025 இருந்த லெவலுக்கு இப்ப வந்திருக்குது. அந்த லெவல்ல இருந்தா அது 2 மடங்கு ஆனது ஒரே மாசம், 1.5 மாசத்துக்குள்ள. ஓகே, சோ நிச்சயமா இது ஒரு என்ட்ரி பாயிண்ட், அதுல சந்தேகம் இல்லை. அதே சமயத்துல ஓராண்டுக்கு முன்பு எங்க இருந்தது வெள்ளி அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஓராண்டுக்கு முன்பு $36. போன ஆண்டு ஜூன் 27 பாத்தீங்கன்னா $36. $36 இருந்தா அது இந்த $57 வந்தது. அதுவே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2 மடங்கு. அங்கிருந்து அந்த லோல இருந்து பார்த்தா 3.5 மடங்கு 4 மடங்கு வரைக்கும் இருந்தது நம்ம பார்த்தோம். சோ இறங்கி இருக்கு, கரெக்ஷன் ஆயிருக்கு. இட் இஸ் a healthy correction. ஃப்ராத் அது ரிமூவ்டு, அந்த யூஃபோரியா போயிடுச்சு, ஹைப் ரிமூவ்டு. இந்த சிச்சுவேஷன்ங்கிறது ஒரு வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் லெவல் பாங்கல்ல, அந்த லெவலை நோக்கி இப்ப போய்கிட்டு இருக்கு. இதுதான் முதலீடு செய்ய துவங்குவதற்கு SIP அடிப்படையில நிச்சயமா ஒரு நல்ல காலகட்டம். வெள்ளி தங்கம் 2 பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன் குறிப்பாக. பட் அதே சமயத்துல ஏன் அக்ரெசிவா போக வேண்டாம், லம்சமா போக வேண்டாம்னா, இதற்கு கீழும் போவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. அவ்வளவு ஒரு லோவா, ஒரு த்ரோவே பிரைஸா, ரொம்ப சீப்பரா இன்னும் தங்கமோ வெள்ளியோ அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலையும் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா, இது நம்ம பங்குச்சந்தையில நமக்கு என்ன மாதிரி ஒரு லாபத்தை வாங்கி தரும் வரும் நாட்கள்ல? நிச்சயமா பங்குச்சந்தைங்கிறது இட்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் கம்பெனிஸோட ப்ராஃபிட். அண்ட் கம்பெனிஸோட நிகர லாபம்ங்கிறது எங்க இருந்து வரும்னா, அவங்களுடைய வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலை குறைவாக இருக்கணும், பணவீக்கம் குறைவாக இருக்கணும். அப்ப அது ஸ்டார்டிங் பாயிண்டே க்ரூடு தான். இந்த சரக்கு போக்குவரத்துல இருந்து பல விஷயங்களுக்கு க்ரூட் ஆயில் தான். சோ அந்த கச்சா எண்ணெயுடைய விலை கணிசமாக குறைஞ்சிருக்குங்கிறது நம்ம பொருளாதாரத்தை வலுப்படுத்தும், டாலருக்கான தேவையை குறைக்கும், நிறுவனங்களுடைய நஷ்டம் குறையும், லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்படி இருக்கிறதுனால நிச்சயமா அதனுடைய தாக்கம்ங்கிறது இல்லாமல் இருக்காது. தங்கம் வெள்ளியை பார்த்தோம், அதே மாதிரி நீங்க கச்சா எண்ணெயை எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட தொட்ட உச்சம்னு பாத்தீங்கன்னா $115 எல்லாம் தாண்டிச்சு. ஒரு கட்டத்துல சராசரியாக $113-14 கிட்ட இருந்தது. அங்கிருந்து இப்ப திரும்ப இந்த $69. இந்த $69, அதாவது $70 கீழே வந்திருக்கு. $68, $69 கடைசியா எப்ப இருந்ததுன்னா, போர் துவங்குவதற்கு முன்பு முதல் நாள் நினைக்கிறேன், பிப்ரவரி 27. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா $67-68 அந்த லெவல்ல இருந்தது. சோ போர் துவங்குவதற்கு முன்பு எங்க இருந்தோமோ அந்த லெவலுக்கு வந்தாச்சு கச்சா எண்ணெயுடைய விலை. நிச்சயமா இது நமக்கு சாதகமான ஒரு சூழல். இங்கேயுமே அந்த ஃப்ராத்தோ, ஃபோமோ, அந்த எக்ஸ்ட்ரா யூஃபோரியாவோ, ஹைப்போ அதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பயம் இதுல அப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இது அத்தியாவசியமான பொருள், தங்கம் வெள்ளி மாதிரி கிடையாது. இதுல இருந்தது ஒரு பயம், அதன் காரணமான ஒரு விலை ஏற்றம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தேவையின் காரணமான விலை ஏற்றம், தங்கம் வெள்ளி மாதிரி கிடையாது. தேவையின் காரணமான ஒரு விலை ஏற்றம் இது. அது இன்னைக்கு போருக்கு முந்தைய லெவலுக்கு வந்திருக்கு. பட் அதற்கும் முன்பு எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 2026 அந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தோம்னா அது ரொம்ப $60க்கும் கீழே இருந்தது. அந்த லெவலுக்கு இப்போது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். பட் பெண்டுலம், கடிகாரத்தினுடைய பெண்டுலம் மாதிரி தான் இது. எப்போதுமே ஏறும் பொழுதும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும், அப்புறம் இறங்கும் போதும் ஒருவேளை திரும்ப அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இறங்கி வந்தாலும் வரலாம். பட் ஆனால் மீடியன் சொல்லுவோம், திரும்ப எங்க செட்டில் ஆகும் அப்படின்னா, இப்ப இருக்க லெவலை ஒட்டி $1 முன்ன பின்ன இருக்கலாம். $66 இருந்து $72 இந்த லெவல்ல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிறதுனால இது ஓரளவு நமக்கு சாதகமான சூழல். ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட் எல்லாம் கூட ரிவைஸ் பண்ணிட்டாங்க. நடுவில் பாத்தீங்கன்னா இந்த அதிகபட்சமான எண்ணெயினுடைய விலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு பற்றாக்குறை அதிகரிக்கும், பணவீக்கம் அதிகரிக்கும், வட்டி விகிதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், இப்படி எல்லாம் ரிசர்வ் வங்கியிலிருந்து எல்லாருமே அரசாங்கம் பேச துவங்கிட்டாங்க. சோ அது இப்ப குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி தான். இன்னொன்னு சொல்றேன், PPAC, அதுல ppac.gov.in அது போனீங்கன்னா பெட்ரோலியம் பிளானிங் அந்த துறையில அவங்க இந்த இந்தியன் க்ரூட் பாஸ்கெட்டோட விலை போடுவாங்க.
ஏப்ரல் மாதம் $114 தாண்டியது, ஒரு உச்சம் அது. இன்ஃபேக்ட் அது தினசரி விலை பாத்தீங்கன்னா $125-130 எல்லாம் போனச்சு. நான் சொல்றது சராசரியாக ஏப்ரல்ல $114 தாண்டியது இந்தியன் க்ரூட் பாஸ்கெட். மே மாசம் அது $106 குறைந்தது சென்ற மாசம். இப்ப நடப்பு மாதத்துல சராசரி விலை வந்து ஜூனுக்கு $86 அருகாமையில் வந்திருக்கு. அதை விட ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நேற்றைய தேதியில் இந்தியன் க்ரூட் பாஸ்கெட்டோட விலை $71 கீழே வந்துருச்சு, 70.71. சோ நேற்றைய விலை 70.71. அப்ப இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் பொதுவாக இதை விட ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது WTI க்ரூடை விட அது இப்ப குறைந்திருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஒரு சாதகமான ஒரு விஷயமா இந்தியாவினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது டாலருக்கான தேவை கணிசமாக முன்பு எதிர்பார்த்த அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாலர் மதிப்பு வந்து தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல ஜூன் மாத ஒப்பந்தம் 10-11 பைசா குறைஞ்சிருக்கு. $94.44 அப்படின்னு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பொருளாதாரத்துல எதிர்பார்த்த அளவு ஒரு பின் விளைவுகளை, ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற பயம் நீங்கி இருக்கிறது. உடனே எல்லாமே பிரமாதமா வருமா, எல்லாமே ரோசியா மாறிடுமான்னா அது அடுத்த கேள்வி. அது நம்ம போக போகத்தான் பார்க்கணும். பட் நம்ம பயந்த பயம் இல்லை இப்பொழுது. அந்த ஒரு பீதி அல்லது ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதல் அதெல்லாம் வந்து இப்ப கணிசமாக குறைஞ்சிருச்சு. we are slowly entering into safer zone. அதே மாதிரி எல்லாருமே மக்கள் எல்லாருமே கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதுனால பெட்ரோல் டீசல் விலையும் கம்மி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா அது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கான எல்லா இதுவுமே வந்து இப்ப அரசு வந்து அதுக்கான இது வந்திருக்கும். அதாவது நிறுவனங்கள் தான் அதை குறைக்கணும்னாலும் அதன் மீதான டியூட்டி அப்படிங்கிறது மாநில மத்திய அரசாங்கங்கள் இணைந்து பேசி அதை வந்து அவங்க ஒரு ஓப்பனா ஒரு டிரான்ஸ்பரண்டான மெக்கானிசம்ல, ஒரு டிரான்ஸ்பரண்டான மெத்தட்ல அதை வந்து செயல்படுத்த அவங்க வந்து இணைந்து செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது 2 பேர் கையிலும் இருக்கு, நம்ம அதை மறந்துடக்கூடாது. ஒரு கட்டத்துல மத்திய அரசு கையில, ஒரு கட்டத்துல மாநில அரசுன்னு மாத்தி சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க 2 பேருடைய கையிலையும் இருக்கு. என்ன மத்திய அரசுங்கிறது ஒரு அரசாங்கம், மாநில அரசுங்கிறது பல மாநிலங்கள் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. சோ அதனால அந்தந்த மாநிலத்துடைய தனிப்பட்ட நிதி நிலைமையை பொறுத்து, அவர்கள் கமிட் பண்ணிருக்க பல விஷயங்களை பொறுத்து, மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், அதை நிறைவேற்றுவது, அதற்கு தேவையான பணம், இதெல்லாம் சேர்த்து இந்த வரி வசூல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் சில இதை எடுக்க வேண்டி இருக்கிறது. பட் அப்ப கூட மக்களை பாதிக்காத வகையில் இந்த செலவு இருக்கணும். என்னன்னா இது வந்து குறிப்பாக பெட்ரோலிய பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து அனைத்து தரப்பினரையும் பாதிக்கக்கூடியது. பணக்காரர்களை மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களையும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சரக்கு போக்குவரத்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் இருந்து எல்லாமே, விவசாய விளை பொருட்கள் இருந்து எல்லாமே வந்து அதுல டிரான்ஸ்போர்ட்ல வருது. சோ இதையும் நம்ம வந்து நம்ம முன்பு பேசின தங்கம் வெள்ளியும் ஒன்னா ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து அமேசான் CEO நம்ம பிரதமர் மோடி வந்து மீட் பண்ணிருக்காங்க. $48 பில்லியன் அளவுக்கு இந்தியால முதலீடு செய்ய போறதாவும் சொல்றாங்க. இது நமக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ உருவாக்கி தரும் சார்? இல்ல நிச்சயமா உருவாக்கும். முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன், அமேசான் மாதிரி ஒரு நிறுவனத்தை நம்மளால உருவாக்க முடியாம போனது வந்து வருத்தமான ஒரு பிளிப்கார்ட், இப்ப வேற சில இதெல்லாம் இருந்தால் கூட எல்லாமே வந்து ஃபண்டட். யார் ஃபண்ட் பண்றாங்க, யார் அல்டிமேட்டா ஓன் பண்றாங்க, எங்க நம்முடைய பணம் போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய டெக்னாலஜி. ஒரு கட்டத்துல இருந்தது டெக்னாலஜி, பட் இன்னைக்கு அது இல்லைங்கும் பொழுது அது நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். பட் ஆனால் அதை தாண்டி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி முதலீடுகள் வர்றது நல்லதுதான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI, FII கிடையாது. அதாவது பங்குச்சந்தையில் செய்யக்கூடிய முதலீடு கிடையாது. ஒரு தொழில்துறையில் அது சம்பந்தமான ஒரு முதலீடுங்கும் பொழுது நீண்ட கால அடிப்படையில இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து நிச்சயமா ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வந்து சந்தை விரிவாக்கத்திற்கு அவர்களுக்கு பயன்படும். நமக்கும் அது அதனுடைய ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இல்லாமல் இருக்காது. பட் அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்திய நிறுவனங்கள் முனைப்போடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தை நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்நிய செலாவணி கையிருப்பு குறையிறதுன்னா பயப்பட வேண்டியதா இருக்கு அரசு. அப்ப இந்த முதலீடு வேண்டி இருக்கு. ஆனால் இந்த முதலீடு வந்து நம்மிடம் இல்லாத ஒரு தொழில்நுட்பத்துக்கு வந்தா பரவாயில்ல, நம்மால் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பமாகத்தான். நான் நாட் எக்ஸ்பர்ட், பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது நம்மால் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், ஒரு வியாபார யுக்தி அப்படிங்கும் பொழுது இப்ப ஜாக்மா பண்ணலையா, அந்த மாதிரி ஏன் நம்மளால வந்து இதை வந்து வெற்றிகரமாக ஒரு லெவலுக்கு மேல பண்ண முடியலைங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அதை தாண்டி ஆனால் இது நிச்சயமா இந்த மாதிரி நிறைய FDI இங்க வரணும் அப்படிங்கிற ஒரு தேவை இன்னைக்கு இருக்குங்கிறதையும் நம்ம மறுப்பதற்கில்லை. சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் முறைகேடுல சிக்கி இருந்தது. இன்னைக்கு கூட பாக்குறப்ப BSE அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி விளக்கெல்லாம் கேட்கறதா சொல்றாங்க. அமலாக்கத்துறையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அந்த பங்கு எப்படி சார் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பங்குச்சந்தையில? அப்கோர்ஸ் நம்ம தனிப்பட்ட பங்குகளுடைய விலை விவரங்கள் ஏற்ற இறக்கத்தெல்லாம் விவாதிக்க முடியாது. பட் இது வந்து விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ரொம்ப வருத்தமான விஷயம் வந்து திரைப்படங்கள்ல அந்த காலங்கள்ல பார்த்திருப்பீங்க, ஹீரோ எல்லா வேலையும் முடித்ததற்கு பிறகு கடைசி நேரத்துல போலீஸ் வர்ற மாதிரி இப்போ ஒன்னொன்னா நடந்து
நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட் அப்படிங்கிற செய்தி வருது. அதுக்கு முன்பு செபி நடவடிக்கை முழுமையாக எடுக்கல. நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு ஒரு இன்டரிம் ரிப்போர்ட் எடுப்பதற்கான ஒரு ஆயத்த பணிகளில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தவறு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்து இமெயில் வந்ததற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இன்டரிம் ஆர்டருங்கிறத கொடுத்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இன்னும் முழுமையான ஒரு ஃபைனல் ஆர்டர் எப்போ வரும், அதற்கு எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும், அதற்குள்ள முதலீட்டாளர்கள் எவ்வளவு பணத்தை இழப்பார்கள் அல்லது ஏன் பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அந்த நிறுவனம் வந்து நாங்க வந்து ரொம்ப தூய்மையான நிறுவனம்னு தான் இன்னமும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில அதனுடைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இந்த மெயில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இமெயில் வந்த ஒரு காலகட்டம் 2023 துவக்கத்துல செபிக்கு தெரிவிக்கப்பட்ட காலகட்டத்துல 946 ரூபாய்க்கு மேல இருந்தது இந்த பங்குனுடைய விலை. 946 ரூபாய்க்கு மேல இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு அந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு வந்து 97 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. விற்பவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல், வாங்குபவர்கள் இல்லாத சூழல். 5% இறக்கத்துல லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருக்கு. அப்படின்னா அந்த பங்குனுடைய விலையில 3 ஆண்டுகள்ல 90% இழப்பு. அதுல முதலீடு அந்த உச்சத்துல முதலீடு செய்திருந்தார்கள் என்றால் 90% இழப்பு. எல்லாரும் உச்சத்துல செய்திருப்பார்கள் சொல்ல முடியாது. சில பேர் அது இறங்கிய பிறகு 950 இருந்து 525,000 ரூபாய் வந்திருக்குது. ஒரு 5-6 மாதங்கள்ல 200, 300, 400 ரூபாய் இறங்கி இருக்கு. இது நல்ல விலை, வாங்கலாம். ஏன்னா பெரிய குற்றச்சாட்டுங்கிறது எதுவும் அந்த கட்டத்துல வெளிவரல, பொது வெளியில. அப்ப வாங்கலாம்னு கூட வாங்கி அதற்கு பிறகு அந்த 500க்கு வாங்கினவங்களுக்கு கூட இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு 80% இழப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. சோ இது இந்த மாதிரி விஷயங்கள்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காஷன் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் ரொம்ப தெளிவாக வெளியே தெரியுற மாதிரி போடணும். இப்ப செய்தித்தாள்களில், ஊடகங்கள்ல சில சமயங்கள்ல வந்து ஒரு தவறான செய்தி முன்பக்கத்துல வெளிவரும். அதற்கான மறுப்புங்கிறது மறுநாள் வந்து பின்பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில வருங்கிற மாதிரி இது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் வந்து அந்த அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் வந்து இதுல இன்னும் கூட துரிதமாக, இன்னும் கூட விரைவாக செயல்பட்டு இதுல சிறு முதலீட்டாளர்கள் ஏன் இந்த பங்குல முதலீடு செய்யறாங்கிற கேள்வி நானுமே கேட்பேன். பொதுவாக தனிப்பட்ட முறையில இப்ப நீங்க சிபி என்கிட்ட போன் பண்ணி கேட்டா ஏன் சார் இதுல போடுறீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்கலாம். ஆனா ஒரு பொது வெளியில அதை நம்ம பேச முடியாது, அரசாங்கமும் சொல்ல முடியாது யாரும். ஏன்னா அது வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு வணிகமாகக்கூடிய ஒரு நிறுவனம். அப்ப நீ அதை ஏன் போய் வாங்குற, வேற பங்கே இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஓகே, அதுல தெளிவாக ஓப்பனா அரசாங்கமோ அரசு துறையோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதுல நீங்க வந்து தலையிடாதீர்கள், முதலீடு செய்யாதீர்கள் அப்படின்னு பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வணிகத்துல ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால்தான் அது வந்து மக்களுடைய காசனுக்கு வரும். அதுல வந்து இன்னும் கூட கூடுதல் கவனம் வந்து தேவைன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு தேதிக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு ரெக்கவர் ஆகும், ஏன்னா நடுவுல இறங்கிட்டு திடீர்னு ஒரு நாள் ரெக்கவர் ஆனிச்சு. அந்த மாதிரியான ஒரு ரெக்கவரி எல்லாம் நம்பலாமா, நம்ப முடியாதா? அதனால இந்த நிறுவனத்தை பத்தி, இந்த துறையை பற்றி நன்கு தெரிந்தவர்கள், ஏன்னா இந்த ஸ்டாக்கே இல்லைன்னா வந்து செய்திகள் வெளிவருது. அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வணிகம் நடக்கலன்னு ஒரு பக்கம் வந்து செபி சொல்றாங்க, அவங்க கையில இருக்கக்கூடிய கையிருப்புன்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் கூட இல்லைன்னு இன்னொரு பக்கம் வந்து செய்திகள் வருது. இதுக்கிடையில லேப் க்ரோன் டைமண்ட் வந்ததற்கு பிறகு அந்த ஜுவல்லரி, அந்த துறையில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சோ இதெல்லாம் வந்து விலை இறங்கும் பொழுது அது ஒரு வாய்ப்பாக இருக்கும், அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பு திரும்ப மேல ஏறினா தான் அது வாய்ப்பா மாறும், இல்லைன்னா மாறாது. சோ ரொம்ப 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 அதீத கவனத்தோடு இருப்பதற்கு முதலீட்டாளர்கள் தயாரா இருக்கணும்னு நான். நிச்சயம் சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். வரப்போற சனிக்கிழமை நம்ம மக்களுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம் சார். நிச்சயம். தேங்க்யூ சார். நன்றி. பிரஜின் இவானா நடிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கியுள்ள ஆந்தரன் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் ஜூன் 26 முதல்